Hello all, welcome to Yuka's Academy. இன்னைக்கு உங்களுக்கு அப்கமிங் யூபிஎஸ்சி சம்பந்தப்பட்ட சில முக்கியமான விஷயங்கள் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் சண்டே பை திஸ் டைம் நீங்கள்லாம் எக்ஸாம் கொடுத்துருப்பீங்க. லாஸ்ட் மினிட் உங்களுக்கு ஏதாவது சில முக்கியமான இன்ஃபோ நான் ஷேர் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். ஆல்ரெடி என்னோட டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் யூபிஎஸ்சி அப்கமிங் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் அதையும் பார்த்துக்கோங்க. அது ரிலேட்டடாக சில ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு கண்டென்ட் கொடுங்க மேம் அப்படின்னு கேட்டிங்க. லாஸ்ட் மினிட்ல கண்டென்ட் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம்தான், உங்களை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. பட் ஸ்டில் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக அதை டெலிவர் பண்ண முடியுமோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக இதை பார்த்து நோட்ஸ் எடுக்காதீங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த வீடியோவை போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. தட்ஸ் மோர் தென் எனஃப். ஸோ யூபிஎஸ்சி 2025 கண்டிப்பாக நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி ஒரு கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஒரு கொஷனுக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எதை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேனோ அதை உங்களுக்கு நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன். Point number 1. Election Commission of India. Does Election Commission have the power to deregister a political party? ஒரு கட்சியை டீரெஜிஸ்டர் பண்ண முடியுமா? இது ஒரு பாயிண்ட். அட் த சேம் டைம் நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ ரெக்கக்னிஷன், அதாவது ரெக்கக்னிஷன் கொடுக்க முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி டீரெக்கக்னைஸ் பண்ண முடியுமான்றதையும் பார்க்கலாம். எஸ், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ரெக்கக்னைஸ் பண்ணவும் டீரெக்கக்னைஸ் பண்ணவும் ரெண்டுத்துக்குமே பவர்ஸ் உண்டு. அதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் ரெக்கக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் சரி, ரெஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியும் சரி எலெக்ஷன்ல நிற்க முடியும். ஸோ ரெக்கக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்ட் registered political party both can contest in election. முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்டா எழுதுவேன், மிஸ் பண்ணாம அதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே. அண்ட் வாட் இஸ் அ ரெஜிஸ்டர்டு பார்ட்டி? ஒரு ரெஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டின்றது ஜஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட போயிட்டு இவங்க ஒரு பார்ட்டின்னு சொல்லி ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்கள ரெஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் பட் தே ஆர் நாட் ரெக்கக்னைஸ்டு. இவங்களை ரெக்கக்னைஸ்டு சொல்ல முடியாது, ரெஜிஸ்டர்டுன்னு தான் சொல்ல முடியும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு ரெக்கக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கான கண்டிஷன்ஸ் என்ன. பொதுவாக எந்த கட்சிகள் வேணாலும் ரெஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டேட்டஸ் வாங்கலாம். ஆனால் ஒரு கட்சி ரெக்கக்னிஷன் வாங்கணும்னா தேர் ஆர் சர்டன் கிரைட்டீரியாஸ். இப்போ அந்த கிரைட்டீரியாஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபைன். இப்போ ஆன் வாட் கண்டிஷன்ஸ், ஓகே, ஆன் வாட் கண்டிஷன்ஸ் ஆர் கிரைட்டீரியாஸ் பார்ட்டி கேன் கெட் திஸ் ரெக்கக்னிஷன் அப்படின்னு பார்க்கும்போது 6% valid vote pooled in Lok Sabha or State Legislative Assembly election and 4 MP seat in Lok Sabha. அப்படி இல்லைனா 2% MP seat in 3 states. அப்படி அதுவுமே இல்லைனா ஸ்டேட் பார்ட்டி என்று 4 ஸ்டேட்ல அவங்களுக்கு ரெக்கக்னிஷன் கொடுத்திருந்தாங்கன்னா அப்போ அவங்கள நேஷனல் பார்ட்டின்னு சொல்ல முடியும். இதற்கு என்ன லான்னு சொல்லி பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது. பட் லெட் மீ கிவ் யூ ஆன் வாட் லா. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஆர்பிஐ ஆக்ட்ல சொல்லியிருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. தப்பு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஆர்பிஐ ஆக்ட்ல சொல்லப்பட்ட ப்ரொவிஷன்ஸ் கிடையாது. இட் இஸ் பேஸ்ட் ஆன், இப்ப சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எலெக்ஷன் சிம்பிள் ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் 1968. இந்த சட்டத்துக்கு கீழே தான் இவங்களுக்கு இந்த கிரைட்டீரியா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த 3 கிரைட்டீரியால ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலே அவங்கள நேஷனல் பார்ட்டி அப்படின்ற ஸ்டேட்டஸை கொடுத்துடுவாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. பட் ரிமெம்பர், எல்லா கட்சியுமே எப்பவுமே இந்த நேஷனல் பார்ட்டி ஸ்டேட்டஸ் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த தேர்தலில் நேஷனல் பார்ட்டி ஸ்டேட்டஸ் வாங்கின ஒரு கட்சி அடுத்த தேர்தலில் கூட அவங்களுக்கு அது பறிபோக வாய்ப்பு உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நேஷனல் பார்ட்டி ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. நாளைக்கே கூட அடுத்த எலெக்ஷன்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டிஷன் மிஸ் ஆச்சுன்னா அந்த பார்ட்டிக்கு நேஷனல் பார்ட்டின்ற ஸ்டேட்டஸ் பறிபோக
சான்சஸ் உண்டு. ஃபைன். இப்போ நம்ம அடுத்து இன்னொரு விஷயம் பார்க்கலாமா? இப்போ இந்த நேஷனல் பார்ட்டி அப்படின்ற ஸ்டேட்டஸ்னால என்ன அட்வான்டேஜ் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். we have to know about the advantage of it. ஏன்னா எல்லா கட்சியும் இந்த தேசிய கட்சின்ற ஸ்டேட்டஸ் வாங்கிறதுக்கு பயங்கரமா பாடுபடுறாங்க, நிறைய போட்டி போடுவாங்க. அது ஏன்றத let us see. இவங்களுக்குன்னு they can reserve a symbol. இந்த சிம்பலை வேற யாரும் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க சிம்பல்ல யாராவது போட்டிடுறாங்க அப்படின்னா just one proposal is needed during nomination. For example, இப்போ நான் டிஎம்கே வந்து நேஷனல் பார்ட்டியில லெட் அஸ் டேக் பிஜேபி சார்பா நான் தேர்தலில் போட்டிடுறேன்னு வச்சுக்கோங்க. நான் நாமினேஷன் தாக்கல் பண்ண போகும்போது 1% need to propose me. இதே நான் சுயேட்சையாவோ இல்லை ஏதாவது ஜஸ்ட் ரெஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் டேக் நம்ம டிவிக்கு எடுத்துப்போம். இப்போ அது புது கட்சி இல்லையா, இட்ஸ் a registered political party. If I'm going to contest on behalf of டிவிகே, அதுக்கு ஒரு ப்ரப்போசல் வந்து என்னோட நேமை நாமினேட் பண்ணாங்கன்னா அது போதாது. இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அது மட்டும் இல்லாம 40 ஸ்டார் campaigners is allowed. 40 ஸ்டார் campaigners. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வரக்கூடிய டொனேஷனுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் உண்டு அக்கார்டிங் டு ஐடி ஆக்ட் 1961. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இதற்கான செக்ஷனையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, செக்ஷன் 13A. அது மட்டும் இல்லாம they have the ability to access, okay, they have the ability to access to electoral roll. இது எல்லாமே ஒரு நேஷனல் பார்ட்டி அல்லது இதே மாதிரி ஸ்டேட் பார்ட்டிக்குமே இந்த மாதிரி சில அட்வான்டேஜஸ் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாளைக்கே போயிட்டு பிஜேபியோட சிம்பிளை வேற யாராவது கிளைம் பண்ணாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. காங்கிரஸோட சிம்பிளை வேற யாராவது கிளைம் பண்ணாலும் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் இட்ஸ் அன் அட்வான்டேஜ் ஆஃப் அ ரெக்கக்னைஸ்டு நேஷனல் பார்ட்டி. சரிங்களா? இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, why it was in news அப்படின்னா, டீரெஜிஸ்ட்ரேஷன் பத்தி இப்போ கொஞ்ச நாளாவே பல இன்ஃபர்மேஷன்ஸ் ஓடிட்டு இருக்கு. ஒரு கட்சியை டீரெஜிஸ்டர் பண்ண முடியுமா? எலெக்ஷன் கமிஷனால ஒரு புது கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்க முடியும். அதே எலெக்ஷன் கமிஷனால டீரெஜிஸ்டர் பண்ண முடியுமா? கேன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா டீரெஜிஸ்டர்ட் பார்ட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா இதற்கான ஆன்சர் நோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். அக்கார்டிங் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஏ தே கேன் ரெஜிஸ்டர் ஒன்லி. இவங்களால ரெஜிஸ்டர் மட்டும்தான் பண்ண முடியும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஹேஸ் நோ பவர் டு டீரெஜிஸ்டர். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். ஓகே, பொதுவா ஒரு கட்சியை என்னென்ன காரணங்களுக்காக டீரெஜிஸ்டர் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்றேன். A party can be deregistered for 3 different type of reasons. சப்போஸ் அந்த கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு ஃப்ராட் மெத்தட்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலோ அல்லது if they have been declared illegal by central government ஒரு கட்சியை இல்லீகல், நாட்டுக்கு எதிரான ஒரு தீவிரவாத கும்பல் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலோ, or if the party's objective is against the Indian Constitution, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரான ஏதேனும் ஒரு கொள்கையை ஃபாலோ பண்ணியிருந்தாலோ, ஓகே, இந்த மாதிரி சினாரியோல மட்டும்தான் பார்ட்டி கேன் பி டீரெஜிஸ்டர்ட். ஆனாலும் இதுல என்ன ஒரு பெரிய கொடுமைனா, நமக்கு அந்த டீரெஜிஸ்டர் பண்றதுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு எக்ஸ்பிளிசிட்டான எந்த ஒரு விதமான ப்ரொவிஷன்ஸும் இது வரைக்கும் சொல்லப்படல. அப்போ ரெஜிஸ்டர் பண்றதுக்கு மட்டும் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கான்னு கேட்டீங்கன்னா, எஸ், ரெஜிஸ்டர் பண்றதுக்கான ப்ரொவிஷன் எதுல சொல்லியிருக்குன்னா செக்ஷன் 29A ஆஃப் RPA 1951. இந்த ப்ரொவிஷன் என்ன சொல்லுதுன்னா, it gives you the condition, என்னென்ன கண்டிஷன்ல ஒரு கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணலாம் and
அண்ட் அந்த பார்ட்டியை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படின்றது இதுல சொல்லப்பட்டிருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மை டியர்ஸ். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். என்னன்னா இது சம்பந்தப்பட்டு சில பல கேசஸ் கூட நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா அந்த கேஸ் என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ தட் நாளைக்கு அந்த கேஸ் என்னன்னா தெரியாம நீங்க எக்ஸாம்ல முழிக்க கூடாது. ஓகே, ஐஎன்சி வர்சஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர். இது முக்கியமான கேஸ்னு கூட சொல்லலாம். இது ரொம்ப பழைய கேஸ். ஆக்சுவலி 2002ல போடப்பட்ட கேஸ். இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா லேக் authority to deregister political party as per RPA. So இந்த கேஸ்ல தான் சொல்லியிருப்பாங்க, நம்மளோட RPA ஆக்ட் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு பார்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணதான் அதிகாரம் கொடுத்துருக்கே தவிர டீரெஜிஸ்டர் பண்ண அதிகாரம் கொடுக்கல. ஏன் இந்த கொஸ்டின் ரைஸ் ஆச்சுன்னா, மாடல் கோட் ஆஃப் கான்டக்டை ஃபாலோ பண்ணலன்னா அந்த கட்சியை என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணி வைக்க முடியுமே தவிர மற்றபடி அவங்கள டீரெஜிஸ்டர் பண்ண முடியாது. மேபி அவங்களோட ரெக்கக்னிஷன், அதாவது தேசிய கட்சி, மாநில கட்சி, நேஷனல் பார்ட்டி, ஸ்டேட் பார்ட்டின்ற ரெக்கக்னிஷனை வேணா சஸ்பெண்ட் பண்ணலாமே தவிர மற்றபடி டீரெஜிஸ்டர் பண்ண முடியாது. இதே மாதிரி இன்னொரு கேஸ் இருக்கு. அது கேஸ்னு சொல்ல முடியாது, இன்னொரு சஜஷன் சொல்லலாம். லா கமிஷன் கூட பாத்தீங்கன்னா 255th ரிப்போர்ட் 2015 இதுல கூட இன்ஃபேக்ட் இத பத்தி சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, they would have recommended to empower Election Commission of India to register party if they abstain from contesting more than 10 years. 10 yearsக்கு மேல அவங்க எலெக்ஷன்ல நிக்கவே இல்லை அப்படின்னா அந்த கட்சி எல்லாத்தையும் டீரெஜிஸ்டர் பண்றதுக்கு அதிகாரத்தை கொடுங்கன்னு கூட லா கமிஷன் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாமே முக்கியமான சஜஷன்ஸ். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா, இப்போ let us see some few more things about a national party or a recognized பார்ட்டியோட பெனிஃபிட் பத்தி சொல்றேன். இப்போ allocation of party symbolனு சொன்னேன் இல்லையா, allocation of party symbol இதுல மூணா பிரிச்சுக்கலாம். ஸோ நேஷனல் பார்ட்டி, ஸ்டேட் பார்ட்டி, ஜஸ்ட் ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி. ஓகே, ஸோ நேஷனல் பார்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க அதே சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. இவங்க அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் அதே சிம்பிள். இதே ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி ஃப்ரம் ஃப்ரீ சிம்பிள், அவங்க எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கக்கூடிய சிம்பிள்ல இருந்து தே கேன் சூஸ். ஓகே, அதே மாதிரி ஸ்டார் கேம்பெயினர்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, ஸ்டார் கேம்பெயினர்ஸ்ன்றவங்க சீனியர் ஆர்டிஸ்ட், இதெல்லாம் முக்கியமான ஆட்கள் வந்து இவங்களுக்காக பேசுவாங்க. இந்த ஸ்டார் கேம்பெயினர்ஸ் பார்த்தீங்கன்னா நேஷனல் பார்ட்டின்ல உங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் அண்ட் ரெக்கக்னைஸ்டுன்னு ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு. இது வந்து ரெக்கக்னைஸ்டுக்கு, இது ரெஜிஸ்டர்டுக்கு. இன்ஃபேக்ட் ரெஜிஸ்டர்டு கட்சியும் இது ரெஜிஸ்டர்ட் அண்ட் நாட் ரெக்கக்னைஸ்ட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரெஜிஸ்டர்ட் பட் நாட் ரெக்கக்னைஸ்ட். இது ரெக்கக்னைஸ்ட். இது என்னன்னா ஒன் ப்ரப்போசல் போதும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, அண்ட் 40 ஸ்டார் கேம்பெயினர்ஸ். இதுக்கு 20 ஸ்டார் கேம்பெயினர்ஸ். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஓகே, இட்ஸ் அ மேஜர் டிஃபரன்ஸ். பட் இப்போ இருக்கக்கூடிய நேஷனல் பார்ட்டிஸ் என்னென்னு சொல்லிடுறேன். ஓகே, நம்பர் 1 ஐஎன்சி, நம்பர் 2 பிஜேபி, நம்பர் 3 சிபிஐ, number 4 Bahujan Samaj Party, and number 5 National People Party. And National People Party is the one that has received from the northeast. அது ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. And number 6 is Aam Aadmi Party. இந்த ஆம் ஆத்மி பார்ட்டி தான் ஒரு இன்க்விசிட்டிவான பாயிண்ட். ஏன் அப்படின்னா,
4 ஸ்டேட்ல ஸ்டேட் பார்ட்டின்ற ஸ்டேட்டஸ் வின் பண்ணியிருப்பாங்க. டெல்லி, குஜராத், ஓகே, டெல்லி, குஜராத், கோவா அண்ட் பஞ்சாப். இதை அடிப்படையா வச்சு இவங்க ஜெயிச்சு நேஷனல் பார்ட்டி அப்படின்ற ஸ்டேட்டஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ தட்ஸ் குவைட் அ வெரி பியூட்டிஃபுல் திங். இவங்க ரீசெண்டாக வாங்கியிருப்பாங்க 2023ல. ஸோ தீஸ் ஆர் குவைட் அ வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபோ தட் வி ஹாவ் டு நோ ஃபார் த எக்ஸாம்ஸ். ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அதை தொடர்ந்து நமக்கு இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ரிகார்டிங் அ பர்சன் இன் ஜெயில். ஏன்னா வந்து இப்போ நம்ம எலெக்ஷன்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கிறதுனால டிஃப்ரான்ச்சைஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு பாயிண்ட். ஃப்ரான்ச்சைசிங் தான் நம்ம ஓட்டு போடுறது. டிஃப்ரான்ச்சைசிங், ஓகே, டிஃப்ரான்ச்சைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் அண்டர் ட்ரையல்ஸ்னு ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. இந்த டிஃப்ரான்ச்சைஸ்மெண்ட் டு அண்டர் ட்ரையல்ஸ் பற்றி பேசும்போது ஃபர்ஸ்ட் நம்ம 2 செக்ஷன்ஸ் பற்றி இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஷன் 62 சப்கிளாஸ் 5 ஆஃப் ஆர்பிஏ. இது என்னன்னா பர்சன் இன் ஜெயில், ஓகே, பர்சன் இன் ஜெயில் இவங்க வந்து கேன் நாட் ஓட். பொதுவாக ஜெயிலில் இருக்கவங்க ஓட்டு போடுறதுக்கான பெர்மிஷன் கிடையாதுன்னு இந்த செக்ஷன் சொல்லுது. அதே மாதிரி செக்ஷன் 8 ஆஃப் ஆர்பிஏ இது என்ன சொல்லுதுன்னா ஒரு பர்சன், ஓகே, இட் டிஸ்குவாலிஃபைஸ் a person from contesting only after conviction. ஒரு பர்சனை வந்து குற்றவாளி அப்படின்னு he is convicted on criminal offense அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மட்டும்தான் அவரை வந்து எலெக்ஷன்ல நிற்க கூடாதுன்னு தடுக்க முடியுமே தவிர நாட் மியர்லி ஆன் அ சார்ஜ். அதாவது ஒரு கிரிமினல் சார்ஜ் அவங்க மேல இருக்குன்றதுக்காகலாம் அவங்கள எலெக்ஷன்ல நிறுத்தத தடுக்க முடியாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது கூட இன்னொரு பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட் டு ஓட். இது ரொம்ப நாளா பல வருஷமான இது ஐசேஜ் கொஸ்டின் சொல்லலாம். பட் இஸ் இட் a கான்ஸ்டிடியூஷனல் ரைட் ஆர் a லீகல் ரைட் அப்படின்னு பல ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க. ஒரிஜினலா பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கேஸ் இருந்தது இதுக்கு முன்னாடி. அந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இது கான்ஸ்டிடியூஷனல் ரைட் இல்ல, லீகல் ரைட் இல்ல, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. பட் ரைட் டு ஓட் இஸ் ஆக்சுவலி அக்கார்டிங் டு PUCL கேஸ் 2003 ஜுடிஷியல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இனி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் இதை சொல்லியிருக்கேன். PUCL கேஸ்ல அது ஒரு ஜுடிஷியல் verdict telling that right to vote is a constitutional rights. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கேஸ்ல உங்களுக்கு நான் மெயின்ஸ் போது நான் உங்களுக்கு கண்டிப்பா அதை பத்தி பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த கேஸ்ல வந்து இட்ஸ் நாட் கான்ஸ்டிடியூஷனல், இட்ஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் அண்ட் இட்ஸ் நாட் அ லீகல் ரைட்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. பட் இன்ஃபேக்ட் சொல்லணும்னா ரைட் டு ஓட்டை வந்து நம்ம இன்டைரக்டா நீங்க நம்ம வந்து மர்ஜ் பண்ணலாம். எப்படி மர்ஜ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we have the freedom of expression. இன்டைரக்டா எக்ஸ்பிரஷனோடையுமே நமக்கு கனெக்டிவிட்டி உண்டு இல்லையா? ஃபைன். அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பத்தி நமக்கு வந்து இன்னொரு கான்ட்ரவர்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிகார்டிங் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் எலெக்ஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இல்லைங்களா? இதை பத்தியுமே ஒரு கேஸ் உண்டு. அந்த கேஸ் பத்தியுமே உங்களுக்கு ஒரு ஷார்ட்டா சொல்லிடுறேன். அனூப் பரன், ஓகே, பரன்வால், அனூப் பரன்வால் கேஸ் 2023. இந்த கேஸ் போட்டு இவங்க என்ன கேட்டிருப்பாங்கன்னா the method of appointing the Election Commission of India is unconstitutional அப்படின்னு கேஸ போட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன மீனிங்னு பாத்தீங்கன்னா it violates the provision or the principle of free and fair election. எனக்கு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் வேணும்னா நல்ல ஆஃபீஸர் வேணும், அந்த ஆஃபீஸரை சூஸ் பண்ற மெத்தடே சரியா இல்லையே அப்படின்றதான் இந்த மாதிரியான கேஸ். நம்ம கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? It says that Parliament is obliged to draft a law. Parliament தான் ஒரு law make பண்ணணும் regarding appointment. As we don't have a law, absence of law, அதனால இது வரைக்கும்
president used to appoint on the recommendation of prime minister. இப்படி தான் இது வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை சேலஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கேஸ்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கைண்ட்லி கிரியேட் அ கமிட்டி ஃபார் த அப்பாயின்மெண்ட். அந்த கமிட்டி ஷுட் கன்சிஸ்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் பிளஸ் லீடர் ஆஃப் அப்போசிஷன் பிளஸ் பிளஸ் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த சஜஷனுக்கு பதிலாக நம்ம பார்லிமெண்ட் ஒரு லா மேக் பண்ணியிருப்பாங்க. அந்த லா என்னன்னா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பிளஸ் அதர் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் ஆக்ட் 2023 ஒரு லா மேக் பண்ணியிருப்பாங்க. And this law consists of the prime minister, leader of opposition plus union cabinet minister chosen by the prime minister. இப்படி இவங்க சேர்ந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு புது லா கிரியேட் பண்ணாங்க. அண்ட் தேர்ஃபோர் இட் வாஸ் அ கான்ட்ரவர்சி பிகாஸ் சீஃப் ஜட்ஜ் நம்ம இந்த கேஸ்ல டிக்ளேர் பண்ணது ஒன்று, ஆனால் இவங்க சூஸ் பண்ண பேனல் கமிட்டி வந்து டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ல சூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ரீசென்ட்லி வி ஆல்சோ ஹேட் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். இது ஒரு பெரிய இஷ்யூவாக போகவே there's again a case which is moving on related to this in 2025 also. So இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. So as we have moved with election commission of India பற்றின பேசிக்காக சொல்லிடுறேன். இட்ஸ் a permanent, ஒரு குவிக் ரீகேப்பாக பார்த்துடலாம். permanent, independent, constitutional authority. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? And it is under part 15, article 324 to article 329. And article 324 we all know, election commission of India is related to conducting election of president, vice president, parliament and state legislature. And 325, no discrimination based on religion, race, caste, sex to be added in the electoral roll. யாரையும் எலக்டோரல் ரோல்ல சேர்த்துக்க மாட்டேன்னு டிஸ்கிரிமினேட் செய்யக்கூடாது. 326 talks about universal adult franchise, that is your voting rights. And 327 gives the parliament to make law related to the parliamentary elections. And next comes the 328. And 328 gives the state legislature the power to make law related to the state elections. And 329 says that the court cannot interfere in electoral matters. So these are some of the important articles related to the election commission. ஸோ ஐ திங்க் இந்த குவிக் ரீகேப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது ரிலேட்டடாக இன்னும் சில இன்ஃபர்மேஷன்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க ரிகார்டிங் ஹவு மெனி எலெக்ஷன் கமிஷனர்ஸ் ஆர் தேர். ஆஸ் வி ஆல் நோ, we have only one chief election commissioner plus 2 election commissioner. இந்த ஸ்ட்ரென்த்தை முடிவு பண்ணுறது நம்மளோட பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா, மை நேம் இஸ் மிஸ்ஸஸ் யுகசெல்வி கோபிநாத் அண்ட் என்னோட டெலிகிராம் சேனலும் அதே நேம் தான். மிஸ் பண்ணாமல் அதில் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அப்கமிங் நெக்ஸ்ட் சண்டே எக்ஸாமுக்கு தேவையான சில ப்ரெடிக்டபிள் டாபிக்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அந்த டாபிக்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதில் பார்த்து அந்த டாபிக்ஸை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக அதுலேருந்து உங்களுக்கு கொஷின் ரைஸ் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு ஆஸ் ஐ குட் நாட் ஃபைண்ட் ஆஸ் ஐ ஹாவ் அ ஷார்ட்டேஜ் ஆஃப் டைம், அதனால தான் உங்களுக்கு என்னால் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த 30 டாபிக்ஸில் இன்னும் சில டாபிக்ஸும் இந்த வீக் நான் போட்டுகிட்டே இருக்கேன். மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. இந்த PDF நான் உங்களுக்கு என்னோட டெலிகிராம் சேனல்லையும் போஸ்ட் பண்ணி வைக்கிறேன். முடிஞ்சால் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். மிஸ் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.